இங்க இந்த லேடி அவ புருஷன் கூட இங்க பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அவங்களோட புருஷன் அந்த பார்ட்டில ஒரு பொண்ணு கிட்ட போய் வலிஞ்சுக்கிட்டு பேசுறாரு. அதை பார்த்த அந்த லேடி அந்த பொண்ணு கிட்ட போய் நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணு அந்த லேடி வீட்டுக்கு வராங்க. அந்த லேடியும் அந்த பொண்ணுக்கு சாப்பிடறதுக்கு சில பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதுல புதினா சட்னி நல்லா இருக்கே, யார் செஞ்சதுன்னு கேக்குறா. நாங்க இதெல்லாம் வீட்லயே தான் செய்வோம், இதெல்லாம் எங்க வீட்லயே தான் விளைஞ்சதுன்னு. எங்க வீட்டுல ஒரு நல்ல வேலைக்காரன் தான், அவனை கொஞ்ச நாளா ஆளை காணும். என் புருஷனுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். என் புருஷன் யார்கிட்ட எல்லாம் பேசுறாரோ அவங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணிடுவாரு, உங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணாரோ அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் என் வீட்டுக்காரர் அந்த பையனை கூட்டு வந்தாரு. அந்த பையன் நல்லா சமைப்பான். ஒரு நாள் ஊருக்கு போயிருந்தான். போயிட்டு 2 மாசம் கழிச்சு வந்தவன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னான். அதுக்கப்புறத்துல இருந்து அந்த பையன் சரியாவே சமைக்கிறது இல்ல. ஒரு நாள் கீழே சத்தம் கேக்குதுன்னு நான் போய் பார்த்தேன். அங்க அந்த வேலைக்காரனோட ஒய்ஃபும் என் தம்பியும் ஒன்னா இருந்தாங்க. ஒரு நாள் அந்த பையனை நான் வீட்டுக்கு அனுப்பி விட்டேன். அப்ப என் தம்பியும் அந்த பொண்ணும் கள்ள தொடர்புல இருந்ததை அந்த பையன் பார்த்துட்டான். அதுல இருந்து அந்த வேலைக்காரன் ஒரு மாதிரியே உட்கார்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு என் தம்பி அடிக்கிறதுக்காக போனான். அங்க போறதுக்குள்ள அந்த வேலைக்காரனை என் தம்பி அடிச்சே கொன்னுட்டான். அப்புறம் நான் தான் ஐடியா கொடுத்து எங்க வீட்டுல இருக்க தோட்டத்துல பாடியை பதிக்க சொன்னேன். அந்த இடத்துல விளைஞ்ச புதினாவை தான் இப்போ உங்களுக்கு நான் கொடுத்தேன். டேஸ்ட் எப்படி சூப்பரா இருக்கா? எங்க கிராமத்துல எல்லாம் நாங்க இப்படிதான் பண்ணுவோம். நீங்க வேற என் புருஷன் கிட்ட நெருங்கி பழகிட்டு இருக்கீங்க, பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு மிரண்டு போயிடுறா.